ஹை மேட்ஸ், இன்றைக்கி டே 22. ஸோ டே 21 வெயிட் நான் எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 112.70 இருந்தேன். இன்றைக்கி டே 22 என்னுடைய வெயிட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 112.30 மாறி இருக்குது. ஸோ நான் வெயிட்டு குறைஞ்சிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் நாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 78 நாள் இருக்குது. ஸோ இந்த 78 டேஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக நம்ம கொண்டு போக போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஒரு டாப்பிக்கை நான் பேச போகிறேன். கம்பேரிசன் இஸ் இல்னஸ். எஸ், மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் இன்க்ளூடிங் மீ, ஓகே, நம்ம லைஃப்பில் நிறையா பேரை நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் நேற்று ஒரு ரீல் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு எப்போவுமே தோணும், நாம் ஏன் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. மேபி ஐ காட் சம் இன்செக்யூர் ஆர் வாட் எவர். பட் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன். நான் 2012-13 அப்போலாம் நான் வந்து அந்த 12th முடித்த டைம். நான் அப்போ வந்து ஐ ஃபெல் இன் லவ் வித் அ கேர்ள். ஓகே, எனக்கு வந்து பெரியம்மா பசங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என் கூட பிறந்த தம்பி இருக்கான். எல்லாருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே ஒல்லி, ஃபேர் ஸ்கின், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட நான் பழகி கொஞ்ச நாளில் என்ன சொல்லிட்டா, அந்த பப்ளிக் எக்ஸாம் லீவில் இருக்கும்போது, உங்கள் வீட்டில் எல்லாருமே பார்க்க நல்லா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னா. தட்ஸ் அ ஃபஸ்ட் ஹிட். என்னை யாருமே இப்படி சொன்னதில்லை. தட்ஸ் அ ஃபஸ்ட் ஹிட். ஸோ நான் லவ் பண்ண பொண்ணு என்னை அப்படி சொன்ன முன்னே ஐ ரியலி காட் யூனோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பட் எனக்கு இன்னொன்று தெரிய வந்துச்சு, ஷீ இஸ் அ ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நிறையா பேச வேண்டாம் அவளை பற்றி. பட் இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஓகே, மேட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஷீ இஸ் கம்பேரிங் மீ வித் மை சிப்ளிங்ஸ் ஒன்லி இன் த ஃபிசிக்கல் வே. ஓகே, ஸோ என் கேரக்டர் வேறு, அவங்க கேரக்டர் வேறு, என் வயசு வேறு, அவங்க வயசு வேறு, நான் வேறு, அவங்க வேறு, இது எல்லாருமே வேறு வேறு தான் இல்லையா. ஈவன் தோ ஒய் ஷி இஸ் கம்பேரிங் வித் மீ அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணி கோவப்பட்டு சண்டை அதெல்லாம் விடுங்க, இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஓகே, பட் அது நாள் போக்கில் அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, மாறுது, எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, நான் குண்டாக ஆரம்பிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து குண்டு தான், ஆனால் இன்னும் குண்டாக ஆரம்பிக்கிறேன். நிறைய மாற்றங்கள் நடக்குது. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடையும் என் ரிலேட்டிவ்ஸோடையும் என்னுடைய சிப்ளிங்ஸோடையும் என்ன நானே கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். அவள் ஒரு தேர்ட் பர்சன். ஓகே, எனக்கு அப்போ சொன்னப்பமே தெரிஞ்சிருச்சு ஷீ இஸ் அ ரெட் ஃப்ளாக். ஸோ அவளை அப்போவே ரிமூவ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் இருந்து. ஆனால் இதுவே நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தா, இதுவே நம்மளுடைய சிப்ளிங்ஸ் நம்மளை சொல்லியிருந்தா, இதுவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சொல்லியிருந்தா, நாமளே நம்மளை பற்றி இப்படி நினச்சிட்டு இருந்தா, நம்ம எத்தனை பேரை நம்ம இப்படி இக்னோர் பண்ணுவோம்? இல்லை எத்தனை பேரை நம்ம லைஃப்லேருந்து இப்படி நம்ம இப்படி ரிமூவ் பண்ணுவோம்? முடியாதுல்ல. அப்போது எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது? நேற்று எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நேற்று நான் ஒரு ரீல் பார்த்துட்ருக்கேன். என்ன மாதிரியே இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன், ஹீ இஸ் அரவுண்ட் 100 kg. அவருடைய எய்ம் வந்து 80 kg கிட்ட வரணும். 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கார். அந்த 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிஞ்சு அவர் 80 kgக்கு வந்துட்டார். ஸோ இந்த 80 kgக்கு வந்ததை அவர் ஒரு ரீலாக அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த ரீலை நான் பார்க்கும்போது எவ்ரி 20 days ஆர் 10 days ஆர் 30 daysல அவர் கிட்டத்தட்ட 5 to 6 kg அவர் குறைச்சிருக்காரு. நான் இந்த வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22 நாள் இன்னையோடு ஆகுது. இந்த 22 நாளில் என்னுடைய வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா ஒரு 2 to 3 kg அவ்வளோதான் குறைஞ்சிருக்கு. அந்த ரீலை பார்த்த உடனே எனக்கு வந்த ஒரு ஆதங்கம், பொறாமை கண்டிப்பாக இல்லைங்க, இட்ஸ் நாட் ஜெலசி, ஒரு கோவம் என் மேலேயே எனக்கு. ஆமாம், அப்படி குறைக்கிறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன 2-3 கிலோ தான் குறைஞ்சிருக்க? வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் அப்படின்னு பல கேள்வி எனக்குள்ள. அப்போ அவன் என்ன சாப்பிட்டான்? அவன் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறான்? அவன் வேறு எதுவும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டானா? இல்லை உண்மையிலேயே அவன் வெயிட்டை குறைச்சானா? நான் கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் கேப்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன், வேறு எதுவும் இதெல்லாம் கொடுத்துருக்கானா அப்படின்னு. பட் த பாயிண்ட் இஸ், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஐ எம் கம்பேரிங் மை செல்ஃப் வித் அ தேர்ட் பர்சன். நான் லவ் பண்ண பொண்ணு ஒரு தேர்ட் பர்சன் பொண்ணு, ஒரு தேர்ட் பர்சன் தானே அவள் என்ன என் கூட பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. இன்றைக்கி நான் வேறு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கூட, என் சிப்ளிங் கூடயும் நான் கம்பேர் பண்ணாமல், என் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணாமல், வேறு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கூட ஒரு ரீல்ஸை பார்த்து நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் வரும்? அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. கம்பேரிசன் இஸ் அ மென்டல் இல்னஸ். எஸ், நோ மேட்டர் வாட், நாம் கம்பேர் பண்ணுறத ஒருத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்கள மாதிரி பல மனிதர்கள் கூட நம்மளை கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம்.
ஏன் பல மனிதர்கள்னு சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப பேரை சந்திக்க மாட்டோம் ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும். when the digital era came in, when the ஷார்ட்ஸ், ரீல்ஸ் ஆர் whatever இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த மனிதர்கள் நம்மளை பார்க்க மாட்டாங்க, ஆனால் நாம் அந்த மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக நாம் அந்த மென்டல் இல்னஸ்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என் வயசில் இருக்கிற பையன்தான் இன்றைக்கி எவ்வளோ லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் தெரியுமா, என் வயசில் இருக்கிற பையன்தான் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் தெரியுமா, என் வயசில் இருக்கிற பையன்தான் இன்றைக்கி அவன் 2 குழந்தை எடுத்துட்டான், என் வயசில் இருக்கிற பையன்தான் ஹீ செட்டிலிங் இன் அப்ராட் அப்படின்னு, என் வயசில் இருக்கிற பையன் உடம்பு எவ்வளோ நல்லா வச்சுருக்கான் பாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஐ எம் கம்பேரிங் மை செல்ஃப் வித் சம்மோன் எல்ஸ். ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் கூட நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த விஷயம் தான் மென்டல் இல்னஸ். இது ஸ்டாப் ஆகாது. நிறையா பெண்களை நான் பார்க்குறேன், அவங்க இவ்வளோ நிறையா முடி வச்சுருக்கா, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போடுறா, இவ்வளோ அழகான ஹஸ்பண்டா, இவ்வளோ அழகான லைஃப், என் கூட தான்டா படித்தா அவள் ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லைடா. இன்றைக்கி அவளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் தெரியுமாடா, அவள் அப்ராடில் போய் செட்டில் இருக்கா, அவள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்குறான், அவளுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் தெரியுமான்னு இப்படியே பேசுவாங்க. இந்த கம்பேரிசன் நான் லவ் பண்ண பொண்ணு என்னை அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இன்செக்யூரிட்டினா எனக்கு என்னன்னே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்குற விதத்துலேயே அவங்களுக்கு என்ன இவ்வளோ நிறையா முடி இருக்கா, அவங்க இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்களா, அவங்க ஒல்லியாக இருக்காங்களா, நான் ஏன் ஒல்லியாக இல்லைன்னு இப்படி நான் எனக்குள்ளே கம்பேர் பண்ணிக்க ஆரம்பித்தேன். சம்வே ஆர் சம்ஹவ் கம்பேரிசன் உண்மையிலே அது ஒரு இல்னஸ் தான். ப்ளஸ் இல்னஸ் மட்டும் இல்லாமல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் யுவர் லைஃப் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரோ ஒருத்தங்க அவங்க இன்னொருத்தருடைய லைஃப்பை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தே வில் கெட் மேரி. அப்போ வரைக்கும் அவங்க சிங்கிளாக இருக்காங்க. இவனை மாதிரி நான் இல்லையே, இவ்வளோ மாதிரி நான் இல்லையே, எனக்கு இவ்வளோ பணம் இல்லையே, இவ்வளோ அழகு இல்லையே, இந்த மாதிரி ஒரு சைஸில் நான் இல்லையே, நான் குண்டாக இருக்கனே, இப்படியே அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் தே கெட் மேரிட், ஓகே, அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க ஒய்ஃபோ ஒரு கட்டத்துக்கு மேலே பழகுவாங்கள்ல, மேரேஜ் ஆகும், வாழ்க்கை மூவ் ஆகும். சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் கசப்பாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறமும் கூட அவங்க இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே பாரு, அந்த ஹஸ்பண்டை பாரு, அவன் எவ்வளோ நல்லா இருக்கான், அவன் தொப்பை இல்லாமல் இருக்கான், அவன் அவன் ஒய்ஃப் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறான்னு பாரு, நீ ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கும் அதே மாதிரி அவர் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை பார்த்து, அங்கே பாரு அவள் எவ்வளோ நல்லா சமைக்கிறா, அவள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறா, அவள் எவ்வளோ அழகாக ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணிக்கிறா, நீ அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் இப்படி சொல்ல ஆரம்பித்து, நாளைக்கு அவங்க பிறக்க போகிற குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ண ஆரம்பித்து, தனக்கு வாழ்க்கை கொடுத்த தன்னுடைய அம்மா அப்பாவையும் இன்னொரு அம்மா அப்பா கூட கம்பேர் பண்ண ஆரம்பித்து இப்படியே போகும். ஒரு ஒய்ஃபையும் ஒரு ஹஸ்பண்டையும் கம்பேரே பண்ணாதீங்க. அதாவது வேறு ஒருத்தர் ஒய்ஃபோட உங்கள் ஒய்ஃபை கம்பேர் பண்ணாதீங்க, வேறு ஒருத்தரோட ஹஸ்பண்டோட உங்கள் ஹஸ்பண்டை கம்பேர் பண்ணாதீங்க. இஃப் யூ டூ தேட் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, உங்கள் ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் பச்சையாக காமிக்கிற மாதிரி, இது உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இது உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் அப்படி ஒரு கோணத்தில் அதை யோசிக்க மாட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படி ஒரு கோணத்தில் யோசிப்பாங்க. இட் வில் ஹேப்பன். If it has happened, then your life will be miserable. Yes, நீங்கள் அதை திரும்ப எடுத்துக்கவே முடியாது. இன்னொருத்தங்கள மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கொடூரம் இருக்குல்ல, அது இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிக்காதீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் ஹேண்ட்ஸம், யூ லுக் அமேசிங் த வே யூ லுக். இதை நாம் நம்பணும். பல பேர் இதை நம்ப மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். சொன்னால் கிரிஞ்சாக இருக்கும்பாங்க, என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க. வி ஆர் யூனிக் த வே வி ஆர். எனக்கு இந்த கம்பேரிசனுடைய அளவு போய் கடைசியில் குழந்தையில போய் நிற்குது இல்லையா, அவங்கள இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது இருக்குல்ல, அவங்க வளர்ந்து அவங்களே தன்னை பற்றி நம்ம அம்மா நம்மளை இப்படி சொல்கிறாங்க, நம்ம அப்பா இப்படி சொல்கிறாங்க, நாம் அவங்கள மாதிரி இல்லையோன்னு அவங்க காலத்துக்கு அப்புறமா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ த சைக்கிள் வில் கோ ஆன். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்க குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஓகே, அவங்க ஐஃபோன் வச்சுருக்கான், நம்மக்கிட்ட ஐஃபோன் இல்லை. அவன் பணக்காரனாக இருக்கான், நம்ம பணக்காரனாக இல்லை. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் எது கூடயுமே இருக்காதிங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்ககிட்ட கொஞ்சம் பழகி பாருங்கள். இஃப் தே ஆர் ரியலி ஹாப்பி, அந்த ஹாப்பினஸ்லேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க. எண்ட் ஆஃப் த டே ஹாப்பினஸ் தாங்க முக்கியம். எவ்வளோ காசு வச்சுருக்கோம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சி, மனி இஸ் இம்பார்ட்டண்ட், பட் ஹாப்பினஸ் இஸ் மேண்டட்ரி. எஸ், அது இல்லாமல் நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது இல்லாமல் அழகான ஒய்ஃபோ அழகான ஹஸ்பண்டையோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது இல்லாமல், அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் குழந்தைங்களை அழகாக பெற்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹாப்பினஸ் இஸ் த பேஸ். இப்போ நான் சொல்கிறேன், ஐ நெவர் எவர் கம்பேர் மை செல்ஃப் வித் எனி ஒன். மை செல்ஃப்னால் நானும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும், அதாவது எனக்கு நாளைக்கு வரப்போகிற ஒய்ஃப், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய சுற்றுச்சூழல், என்னுடைய பண வசதி, என்னுடைய உடம்பு, கலர், எனிதிங் எல்ஸ். நான் இன்னொருத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ண மாட்டேன். ஐ வில் டெஃபினெட்லி கெட் இன்ஸ்பயர் ஃப்ரம் தேர் ஹாப்பினஸ், ஃப்ரம் தேர் கைண்ட்னஸ், த வே தி ஸ்பீக். எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட நான் இன்ஸ்பயர் ஆவேன். நான் கம்பேர் பண்ணி நேரத்தோடு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போலேருந்தே நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஹாப்பியாக இருங்க, கம்பேர் பண்ணாமல் வாழுங்க, இன்ஸ்பிரேஷனலாக வாழுங்க. யூ வில் பிகம் ஹாப்பி. ஸோ ஃபைனலி இந்த டே 22 உடைய டயட் அண்ட் எக்ஸசைஸை பார்த்துடலாம். மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணேன். அப்போ தான் என்னுடைய வெயிட்டு 112.70. வெயிட்டை பார்த்ததுக்கப்புறமா வாக்கிங் 5:30 to 6:15 வரைக்கும் 4000 to 5000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா புஷ்அப் 5 செட்டு புஷ்அப். ஃபஸ்ட்டு 3 செட்டு 10 கவுண்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த 2 செட்டு 5 கவுண்ட்டு பண்ணேன். புஷ்அப் முடிச்சதுக்கப்புறம் க்ளூட் பிரிட்ஜு 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்டு. அதை முடிச்சதுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. அதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸு, அதுவும் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஸ்குவாட்ஸ் 10 செட்டு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்டு. ஸோ 150 கவுண்ட்ஸ் டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். டம்பிள் எக்ஸசைஸில் எனக்கு எதுக்குமே பேர் தெரியாது. ப்ளீஸ் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு லிங்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டம்பிள் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நான் பண்ண எக்ஸசைஸ் என்னுடைய லவ் ஹேண்டல்ஸுக்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னுடைய அப்டமனுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஷோல்டர் அண்டு செஸ்ட்டுக்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஷோல்டருக்கு மட்டும் நான் தனியாக பண்ணேன். அதுக்கப்புறமா நான் இது லேட்ரல் ரைஸ், இதுக்கு மட்டும் தான் எனக்கு நேம் தெரியும், கடைசியாக பண்ணது. இது வந்து பெண்ட் பண்ணி பண்ணணும், இதுவும் ஷோல்டருக்காக தான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சொன்னது 3 செட்டு, ஒரு செட்டுக்கும் 10 கவுண்ட்டு. அடுத்த ஒரு எக்ஸசைஸ் 2 செட்டு தான் போட்டேன், 5 கவுண்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் பண்ண 2 எக்ஸசைஸும் 2 செட்டு தான் போட்டேன், 5 கவுண்ட்டு போட்டேன். ஸோ இப்படி தான் நான் எல்லா எக்ஸசைஸையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாங்க்கு 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸு. ஸோ 1 மினிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு கீழே வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் செய்ய ஆரம்பித்தேன். பன்னீர் புர்ஜி 200 கிராம்ஸ் பன்னீரில் பண்ணேன். 15 ml ஆஃப் கோகோனட் ஆயிலில் தான் பண்ணேன். இதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நான் எப்படி சாப்பிட்டேன்னா, பாதி போர்ஷனை எடுத்து அதான் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசையோடு வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா மத்தியானம் 1 மணிக்கு தான் லஞ்சு. அந்த லஞ்சில் 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் புர்ஜி, 75 கிராம்ஸ் ஆஃப் பாயில்டு ரைஸு, 150 கிராம்ஸ் ஆஃப் பாட்டில் கார்டு, அதாவது சுரக்காய் கூட்டு 150 கிராம்ஸு, அப்புறம் 100 கிராம்ஸ் ஆஃப் பீர்க்கங்காய் கூட்டும் வச்சுருந்தாங்க அது. ஸோ இது எல்லாமே 1 o'clock மத்தியானம் நான் சாப்பிட்றேன். இந்த போர்ஷனை அப்படியே எடுத்து நான் வந்து 4 o'clock நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹோல் டயட் ஃபார் 22nd டே. இதுக்கப்புறம் நான் 6 மணிக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கம், நைட்டு 10 மணிக்கு தூங்கியாச்சு. காலைல 4:30க்கு எழுந்திரிச்சேன். பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட்டை செக் பண்ணேன். என்னுடைய வெயிட்டு 22nd டேக்கு உண்டான வெயிட்டு நான் செக் பண்ணும்போது 112.30. ஸோ நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம். அண்ட் அந்த கம்பேரிசன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன். சோகம்னு இல்லை, ஐம் அனலைசிங் மை செல்ஃப். ஓகே, ஐம் அனலைசிங் மை செல்ஃப். ஓகே, இது என்னுடைய பெரிய குறை, இதை நான் திருத்திக்கிட்டேன். ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி லைஃப் ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சூஸ் இட் வைஸ்லி. 23rd வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பீஸ்.